ஸோ இந்த ஆர்டிக்கலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்குது அண்ட் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இந்த இஷ்யூ வந்து 2022 இது போயிட்டு இருக்கு. 2022 பேண்டமிக் முடிஞ்ச டைம்ல இருந்தே இந்த இஷ்யூ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க லடாக்ல. அண்ட் அதோடைய ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் தான் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட். ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் லடாக் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வை இஸ் லடாக் ட்ரைபல் பாப்புலேஷன் ரெசிஸ்டிவ்னு இன்னைக்கு எஃப்எக்யூ வந்திருக்கு. மிஸ்ட்ரஸ் இன் லடாக் போன வாரம் வந்து எடிட்டோரியல். அப்புறம் எக்ஸ்பிரஸ்ல 2 ஆர்டிக்கல். வை டஸ் லடாக் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் 6th ஷெட்யூல் அண்ட் சோனம் வாங்சக் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ரொம்ப நல்ல மனுஷன், சரியா? ஸோ நம்ம 3 Idiots படம், நண்பன் படமே அவரோட லைஃப்பை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது தான். அந்த கொசக்ஷி பசப்புகள் அப்படிங்கிற அந்த கேரக்டர் யாருன்னா சோனம் வாங்சக் தான். ஸோ அந்த பர்சன் எப்படி வந்து லடாக்ல வந்து அந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவ் ஸ்கூல் ஆரம்பிச்சாரோ, அவரோட லைஃப்பை இன்ஸ்பயர் பண்ணி தான் சேத்தன் பகத் வந்து அந்த கதை எழுதியிருப்பாரு. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு படம் எடுத்திருப்பாரு, ஹிரானி. ஸோ ஹீ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் என்வாரன்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் காந்தியன் வேல ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன். இன்ஃபேக்ட் வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை சௌரி சௌரா கிட்ட கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொட்டஸ்ட் போகணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஆள் தான் சோனம் வாங்சக். ஸோ அவர் வந்து 2023 அவரோட ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. அதுவும் பீஸ்ஃபுல்லாக போகுது. அண்ட் லே டு டெல்லி மார்ச், லைக் காந்தி தாண்டி மார்ச் பண்ண மாதிரியே லே டு டெல்லி மார்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த லடாக் வந்து 6th ஷெட்யூல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பீஸ்ஃபுல் மார்ச் தான் நடக்குது. ஸோ அந்த மூமெண்ட் பண்ணார். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட்லேருந்து ரெஸ்பான்ஸே வராத போது அகைன் ஹி ஸ்டார்டட் தி ஹங்கர் ஸ்ட்ரைக் தான். ஹங்கர் ஸ்ட்ரைக் ஆரம்பித்து பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த ப்ரொட்டஸ்ட்டு டக்குன்னு வயலண்டாக மாறின பிறகு ஹி கால்ட் ஆஃப் தி ப்ரொட்டஸ்ட். ஸோ அதான் வந்து சௌரி சௌரா கூட லிங்க் பண்ணுறேன். ஏன்னா நான் இந்த ப்ரொட்டஸ்ட்டை கால் ஆஃப் பண்ணிக்கிறேன், இந்த ப்ரொட்டஸ்ட்டே வேணாம், நம்ம நிறுத்திக்கலாம், இதுக்கப்புறம் போராட்டம் வேணாம். நீங்கள் இந்த மாதிரி வயலன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த லடாக்கே இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட்கே நம்ம இனிமேல் ஃபைட் பண்ண தகுதியானவர்கள் இல்லை. ஸோ தயவு செஞ்சு வயலன்ஸ் பண்ணாதீங்க 2K கிட்ஸ் அப்படின்னு. இது வந்து என் 2K கிட்ஸ் நான் வேர்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜென்சி மாதிரி தான். அன்னைக்கு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து கொஞ்சம் வயலண்டாக டியூன் ஆனது ஜென்சி, அந்த இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் நேபாள், அந்த மாதிரி வந்து ஒரு டோன் வந்து இங்கேயும் பார்க்க முடிஞ்சது. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இந்த வயலன்ஸ்க்கு இது மாறினாங்க. ஸோ நான் வயலண்டாக கொண்டு போகணுன்னு பெரிய மனுஷங்களாம் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கிறப்போ. ஸோ பிலிப்பைன்ஸில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இன்னொரு ப்ரொட்டஸ்ட், பிலிப்பைன்ஸில் ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு. அங்கேயே வந்து ஜென்சிஸ் வந்து கையில் எடுத்துக்கிட்டு பயங்கர வயலண்டாக மாற்றிட்டாங்க. இவர் என்னன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக்கை கேன்சல் பண்ணி இமீடியட்டாக போயிட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. தயவு செஞ்சு ப்ரொட்டஸ்ட் நிறுத்துங்க, ப்ரொட்டஸ்ட் கேன்சல் ஆயிடுச்சு, வயலன்ஸை ஈடுபடாதீங்க, நம்ம நான் வயலண்ட் ஆன பிறகு திரும்ப நான் வயலண்டாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவருக்கு மேலே நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில். ஸோ அதுதான் வந்து சௌரி சௌரா கூட லிங்க் ஆயிருந்தது. ஸோ அதுதான் வந்து வி ஆர் சீயிங். ஓகே, ஸோ அவர் வந்து ஒரு அனார்கிஸ்டோ ஒரு இவரோ கிடையாது. சோனம் வாங்சக் ஒரு நல்ல மனுஷன் தான், சரியா? இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி இன் இந்தியா. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரிக்கு போனால் நம்ம திரும்ப வந்து 2019 ஆர்டிகல் 370 இந்த டெம்பரரி ரிவோக்கிங்க்கு நம்ம பார்க்குறோம். இந்த டெம்பரரி ஸ்டேட்டஸ் போனது 370 ரிவோக் பண்ணும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆப்போசிஷன் இருந்தாலும் லடாக் வாஸ் 100% சப்போர்ட்டிவ். ஏன்னா லடாக் வாஸ் நாட் ஹாப்பி வித் திஸ் 370. ஏன்னா லடாக் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுனால தே ஆர் நாட் ஹாப்பி பீங் என்டாங்கிள்ட் இன் தி காஷ்மீர் இஷ்யூ. பிரச்சனை எங்க இருக்குன்னா காஷ்மீரில் மட்டும்தான். காஷ்மீரில் பிரச்சனை இருக்குது, அதனால ஜம்முவில் ஸ்பில் ஓவர் இருக்கிற மாதிரி லடாக்லேயும் ஸ்பில் ஓவர் ஆயிருக்கு. பட் லடாக்ல பெருசாக வயலன்ஸ்லாம் போனதில்லை. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆஸ் அ ஹோல் வந்து 370 இருக்குது அண்ட் அதுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்குங்கிற போது, ப்ளஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட என்டையர் பாலிடிக்ஸும் ஸ்ரீநகர் பேஸ்டாக இருக்குது. அதனால் லடாக் மக்கள்லாம் வந்து வி ஆர் நெக்லெக்டட் ஃப்ரம் தி மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸுங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்தாங்க ஸ்ரீநகர் மேலே. ஸ்ரீநகர் வந்து ஏதோ ஒரு மூலையில் இருக்குது, அங்கேருந்து எங்களை ரூல் பண்ணுறீங்க, எங்களோட இன்ட்ரெஸ்ட் பக்கத்தில் தான் இருக்குது, அவங்களோட பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். ஸோ ரூல் பண்ணுறப்போ யூ ஆர் நெக்லெக்டிங் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லடாக்கி பீப்புள் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வந்து ஸ்ரீநகர் மேலே லே மக்களுக்கு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துக்கிட்டா 3ஆக பிரிச்சுக்கலாம்ல. நீங்கள் வந்து இதை பிரிக்கிறப்போ ஸோ யூ ஆர் ஹேவிங் காஷ்மீர் வேலி ஹியர், இங்கே வந்து உங்களுக்கு ஜம்மு இருக்குது, இது ஃபுல்லாக லடாக் தான். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக லடாக்கில் தான் வரும். ஸோ அப்போது லடாக் மக்கள் எல்லாருமே வந்து தே ஆர் நாட் ஹாப்பி வித் என்டையர் பாலிடிக்ஸ் பீங் ரன் அரவுண்ட் திஸ் பர்டிகுலர் வேலி. ஸோ அதனால் இந்த 370 அனௌன்ஸ் பண்ணி டெம்பரரி ஸ்டேட்டஸை ரிவோக் பண்ணி ரெண்டுத்தையும் யூனியன் டெரிட்டரி ஆக்கி ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனி லடாக் தனின்னு ஆன உடனே ஃபயர் விட்டு கொண்டாடினதே லடாக் மக்கள் தான். ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி தட் தே ஆர் நோ மோர் என்டாங்கிள்டு ஃப்ரம் திஸ் என்டையர் திங். அண்ட் லடாக்கோட ஒரு எம்பியோட ஸ்பீச் வந்து அப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா வந்து 70 years ஆஃப் நெக்லெக்ட் ஆஃப் லடாக்
இன்னைக்கு வந்து ரிமூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இது மூலமாக இப்போ லடாக் பயங்கர டெவலப்மெண்ட்ஸ் வரும், நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் லடாக் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுது ஆஃப்டர் 2 இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தே டிடன்ட் கெட் வாட் தேவர் எக்ஸ்பெக்டிங். ஸோ என்ன மாதிரி நடக்குதுன்னா, பிஃபோர் 2019 லடாக் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஸ்டேட். ஸோ ஸ்டேட்னா ஆர்டிகல் 370 என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட எந்த ப்ரொவிஷன் வேணாலும் நம்ம வந்து ஆல்டர் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து தே ஹேவ் திஸ் ப்ரொவிஷன் கால்டு ஆர்டிகல் 35A. That is this article called Article 35A in Indian Constitution. Indian Constitution இப்படி ஒரு ஆர்டிகல் இருக்கா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இல்லை, அமெண்டட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் விச் இஸ் அப்ளிகபிள் டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்தது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் 35 அமெண்ட் பண்ணி 35A ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீருக்காக மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க, விச் இஸ் எலிஜிபிள் ஒன்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர். 35A படி என்ன சொல்லுதுன்னா, லோக்கல் ரெசிடென்ஸை அது மூலமாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரெசிடென்ஸ் யாரோ அவங்க மட்டும்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லேண்ட் வாங்க முடியும், அவங்க மட்டும்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ லேண்ட் ரைட்ஸ், கல்ச்சுரல் ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸில் எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்வேஷன் இருக்குது. யாருக்குன்னா ரெசிடென்ட்ஸ் ஆஃப் காஷ்மீர், இந்த ஸ்டேட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட். ஸோ அது வந்து 370க்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொவிஷனாக லடாக் மக்களுக்கு இருந்திருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, 370 போன பிறகு முதல் செட்பேக் என்னதுன்னா, இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் லேண்ட், இந்த பர்டிகுலர் லேண்ட் வந்து லடாக் மக்கள் மட்டும்தான் வாங்க முடியும், ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவிலேருந்து யாரும் வந்து லேண்ட் வாங்கக்கூடாது அப்படிங்கிற இருந்த அந்த ஒரு ப்ரொவிஷன் வந்து போயிடுச்சு. ரெண்டாவதா என்ன இருக்குன்னா, பிஃபோர் 370 இந்த லடாக் மக்கள் வந்து தே ஹேட் 4 MLAs. அதாவது என்னதுன்னா, தே ஹேட் தி ஸ்டேட்னா அப்போ இங்கே ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார். சீஃப் மினிஸ்டர் இருக்கிறப்போ அங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்டையர் லடாக்கை ரெப்ரசென்ட் பண்ணி 4 MLA இருந்தாங்க, 2 MP இருந்தாங்க, லோக்சபாவில் ஒரு MP, ராஜ்யசபாவில் ஒரு MP. ஸோ அப்போ லடாக் மக்களுக்கு கவுன்சிலர் இருக்காரு, MLA இருக்காங்க, MP இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அப்புறமா தான் பிரைம் மினிஸ்டரும் இருக்காரு. ஸோ அந்த ஹைரார்கி லைக் எவ்ரி அதர் ஸ்டேட் இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இது யூனியன் டெரிட்டரின்னு செக்ரிகேட் பண்ணி காஷ்மீர் தனியாக லடாக் தனியான்னு பிரிக்கிறப்போ காஷ்மீருங்கிற யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும்தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்துச்சு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் உருவாக்கி MLAs வச்சு எலெக்ஷன் நடத்துறாங்க. லடாக் வந்து இட் வில் பி யூனியன் டெரிட்டரி வித்தவுட் லெஜிஸ்லேச்சர்ன்ட்டாங்க. ஸோ யூனியன் டெரிட்டரி வித்தவுட் லெஜிஸ்லேச்சர்னா லடாக் மக்கள் நவ் தே ஆர் லெஃப்ட் வித் கவுன்சிலர்ஸ் who are not having any power. ஏன்னா எந்த ஸ்டேட்டுமே லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு பவரே கொடுக்கல இந்தியாவில். ஸோ அப்போது தே ஆர் லெஃப்ட் வித் தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வித் நோ பவர்ஸ். அண்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்த அந்த MP ரெகக்னிஷன்ஸ், ஸோ தே ஹாவ் 1 MP இன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, 2 MPs தான் இருக்காங்க என்டையர் லடாக்கு சேர்த்து லோக்சபா ராஜ்யசபாவில். அண்ட் ஆட்டோமேட்டிக்லி அந்த நம்பர் பத்தாது. லோக்கலாக அவங்களுக்கு வந்து செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது, செல்ஃப் ரியலைசேஷன் என்னதுன்னா, என் நாட்டு மக்களால் ரூல் ஆகணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். இந்த செல்ஃப் ரியலைசேஷனுங்கிற கான்செப்டே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, பட் கவுன்சிலருக்கு பவரே இல்லை. யார் ரூல் பண்ண போறா? இத்தனை நாளாக 2019 வரைக்கும் லடாக்கை ரூல் பண்ணிட்டு இருந்தது யாருன்னா, லடாக் மக்கள் தேர்ந்தெடுத்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பை ஜம்மு அண்ட் காஷ்மீர் சீஃப் மினிஸ்டர். இப்போ அன்எலெக்டடான ஒரு லெஃப்டினன்ட் கவர்னர் ரூல் பண்றாரு, ஹூ இஸ் ஹேவிங் டைஸ் வித் டெல்லி. ஸோ ஸ்ரீநகர் ரொம்ப தூரமா இருக்கு, அங்கேருந்து எங்களை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ டெல்லி இன்னும் தூரமாயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதுதான் இந்த ப்ரொட்டஸ்ட்கே காரணம். வி ஆர் நாட் ஹேவிங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஹூ வில் பி ரூலிங் அஸ். ஸோ எங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வேணும், எங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட முதல் கோரிக்கை என்ன வருதுன்னா, எங்களுக்கு எங்கள் ஸ்டேட் ஹுட்டை திரும்பத்தாங்க அப்படிங்கிற கோரிக்கையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. வி வாண்ட் ஸ்டேட், எங்களை லடாக்கு ஸ்டேட் ஆக்குங்க. வி வாண்ட் லெஜிஸ்லேச்சர், அட்லீஸ்ட் காஷ்மீர் மாதிரி லெஜிஸ்லேச்சர் கொண்டு வாங்க. ஸோ தட் வி சூஸ் அவர் MLAs. வி வாண்ட் அ சீஃப் மினிஸ்டர் டு ரூல் அஸ் ஹூ இஸ் செலக்டட் பை அஸ், நாட் அ லெஃப்டினன்ட் கவர்னர் ஹூ இஸ் அன் அன்எலெக்டட் பர்சன் அப்படிங்கிறது தான் முதல் கோரிக்கையாக இருக்குது. ரெண்டாவது கோரிக்கை வந்து லடாக் மக்கள் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, தே வாண்ட் 6th ஷெட்யூல் ரெகக்னிஷன். 95% மேலே ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு ஏரியா. ஆர்டிகல் 370 இருந்த போது 35A ட்ரைபல் ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஷெட்யூல் 5, ஷெட்யூல் 6 அவங்களுக்கு டிஃபால்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அது யார் கொடுத்துட்டாங்கன்னா 35 கொடுத்துச்சு, 370 கொடுத்துச்சு. 370 போன பிறகு என்ன ஆயிடுச்சு, அது ஜஸ்ட் லைக் தட் எனி அதர் யூனியன் டெரிட்டரியாக மாறின பிறகு அங்கே பொதுவாக ட்ரைபல் ஏரியாஸில் ஷெட்யூல் 5 ட்ரைபல் ஏரியாஸ்க்கும் ஷெட்யூல் 6 நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸ்க்கும் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அந்த ப்ரொடெக்ஷன் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அப்போது இது போனதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு, நம்ம எக்கானமியை கவர்மெண்ட் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்துகிறோம், எக்கானமி அதிகப்படுத்துகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய பெரிய இந்தியாவில் இருக்கிற கார்பரேட் கம்பெனிஸ்லாம் அங்கே ப்ராஜெக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணும்போது மக்கள்கிட்ட இருந்து லேண்ட் வந்து அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லடாக் மக்கள்லாம் என்ன பயந்துட்டாங்கன்னா, ட்ரைபல் லேண்ட்ஸ் எங்கள் கண்ட்ரோலில் இருக்க லேண்ட் இப்போது நான் லடாக்கி பர்சன் வாங்கி அவங்க வந்து அந்த லேண்டை ஓன் பண்ண ஆரம்பிச்சுட்டா எங்கள் ட்ரைபல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகிடும்.
ஸோ நான் லடாக்கி பீப்புள் லடாக்குள்ளே வந்து லேண்ட் வாங்குறது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எங்களுக்கு எங்களுடைய லேண்ட் ப்ரொடெக்ஷன் வேணும். ஷெட்யூல் 5 ஷெட்யூல் 6 நீங்கள் எப்படி ஒரு சில ட்ரைபல் ஏரியாஸ் கொடுத்துருக்கீங்களோ நாங்களும் ட்ரைபல் ஏரியாஸ் தான் எங்களுக்கு தாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. அதில் ஷெட்யூல் 5 ஷெட்யூல் 6 பார்க்குறப்போ அவங்க ஷெட்யூல் 6 செலக்ட் பண்ணிட்டாங்க. அதில் இன்னும் நிறைய பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் ஷெட்யூல் 6 வச்சுக்கிறோம், அதில் நல்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் 6 தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை வருது. ஸோ எதனால் ஷெட்யூல் 6 வேணுங்கிற கோரிக்கை வருதுன்னா, நாங்கள் ட்ரைபல் பாப்புலேஷன் நார்த் ஈஸ்ட் மக்களுக்கு எப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கோ அதே ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு வேணும். ஸோ வி ஹாவ் டு கண்ட்ரோல் அவர் லேண்ட், வி வில் கண்ட்ரோல் தி ப்ராஜெக்ட்ஸ் விச் எவர் இஸ் கமிங். இப்போ யூனியன் டெரிட்டரியில் லெஃப்டினன்ட் கவர்னர் கண்ட்ரோலில் இந்த லேண்டு போன பிறகு அங்கே நிறைய வந்து எக்கனாமிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அங்கே வரும்போது லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸில் என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அதெல்லாம் சரியாக நடக்கல, பப்ளிக் ஹியரிங்லாம் சரியாக போகலை. அப்படி போகாமல் ட்ரைபல் லேண்ட்ஸ்லாம் போகிறப்போ லேண்ட் ஏலியனேஷன் ஆகிடுமோ அப்படிங்கிற அந்த பயம் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதுவே ஒரு 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல்லாம் இப்படி லேண்டை வந்து நீங்கள் பப்ளிக் ஹியரிங் எல்லாம் கொடுத்துட முடியுமா? அப்போது now they are realizing that we are not having any protection. ஸோ அதனால் எங்கள் 6th ஷெட்யூல் கொடுங்கிறது இட்ஸ் a very genuine cause. அவங்க வந்து செப்பரேட்டிஸ்ட் கிடையாது, தனி நாடு கேட்கல, தனி ஸ்டேட்டு கூட கேட்கல. they are just asking the legislature which they had earlier, அவ்வளோதான். அதே மாதிரி 6th ஷெட்யூலுன்னு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற கான்ஸ்டியூஷனலி அலவுடான ஒரு டிமாண்டை தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அது அன்கான்ஸ்டியூஷனலான கோரிக்கையே கிடையாது, விச் இஸ் ஸ்டில் அண்டர் தி ஃப்ரேம்வொர்க் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. 6th ஷெட்யூலில் கொடுங்க. 6th ஷெட்யூலில் யாருக்கு தரும்? 5th ஷெட்யூல் ஃபார் ட்ரைப், 6th ஷெட்யூல் ஃபார் நார்த் ஈஸ்ட்னா திரும்ப நார்த் ஈஸ்ட் மக்களுக்கான ரெகக்னிஷன் தான். ஸோ இப்படி கோரிக்கையெல்லாம் ஃபேர் இனஃபாக இருந்ததுனால தான் 2023 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிசைடட் டு ஹாவ் அ டாக்ஸ். அந்த டாக்ஸோட எண்டில் தே டிசைடட் டு ஒரு கமிட்டி போட்டு நம்ம இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தாங்க. 2023 ப்ராமிஸ் பண்ணாங்க வந்துடும் அப்படின்னு. பட் 1 year ஆகி வரல. திரும்ப போன வருஷம் அவர் வந்து மார்ச் பண்ணார். போன வருஷம் திரும்ப அவரை வந்து டெல்லிக்கு வரும்போது டெல்லிக்கு வெளியவே நிப்பாட்டி பேசி, இல்லைப்பா நாங்கள் பண்ணிடுறோம், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வாங்சக் அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வரல. அதுக்கப்புறமா 2025 இப்போ ஜூன் மாதம் வந்து ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டரில் ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. 85% ரிசர்வேஷன் ஃபார் ட்ரைபல் பீப்புள் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட லாங்குவேஜஸை அஃபிஷியல் லாங்குவேஜாக ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்டேட் ஹுட்டோ 6th ஷெட்யூல் ப்ரொடெக்ஷனும் வரல. நாங்கள் கேட்டது 6th ஷெட்யூல் தான், ஸ்டேட் ஹுட் கூட தேவையில்ல, 6th ஷெட்யூல் கூட போதும். அதவே கொடுக்காம மிச்சம் ரெண்டும் கொடுத்த உடனே திரும்ப இந்த ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்குது. ஏன் இந்த ப்ரொடெஸ்ட் திரும்ப ஆரம்பிக்குதுன்னா, கவர்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணது 6th ஷெட்யூல் கொடுக்குறோம் அப்படின்னு, ப்ராமிஸ் பண்ணதை கொடுக்காம அதை தவிர மிச்சம் எல்லாமே கொடுத்துட்டீங்களே, எங்களுக்கு அதுதான் வேணும்னு தான் இந்த ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சு திரும்ப ஒரு உண்ணாவிரதத்துக்கு போறாரு. அந்த ப்ரொடெஸ்ட் தான் இப்போ இந்த கைமீறி போய் வயலண்டாக மாறிடுச்சு. அப்போ தான் போலீஸ் ஆக்ஷன் எடுத்து திரும்ப கண்ட்ரோல் எடுத்து இவர் தான் இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கு. ஏன்னா லடாக் மக்களோட ஒரு ரெகக்னைஸ்டு ஃபேஸாக அவர் தான் இருக்கார். ஸோ அப்போ அவரை பிடிச்சி நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இதான் வந்து இந்த இஷ்யூவோட பேக்ரவுண்ட். ஸோ புரிஞ்சிச்சா? வைல் அட்டாக் பி பீப்புள் ஆர் ப்ரொடெஸ்டிங் அப்படிங்கிற அந்த ரீசன் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு வெளியே எதுவுமே இல்லை, எவ்ரி திங் இஸ் அண்டர் கான்ஸ்டியூஷன் தான். So last week, prominent educationist and climate activist Ladakh Sonam Wangchuk was detained under National Security Act for disrupting public order. Mr. Wangchuk was on the 15-day hunger strike, 15th day of 35-day hunger strike. அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கோட முடிவில் டெல்லிக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து இது வயலன்ஸ் ஆனதுனால இது பண்ணிட்டாங்க. ஸோ லடாக்கில் இருக்க 2 முக்கியமான பாடிஸ் எதுனா, லே அபெக்ஸ் பாடி அண்ட் கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். இவங்க 2 பேர் தான் 2 முக்கியமான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ். ஸோ இவங்க தான் வந்து கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். கார்கில் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் லடாக் தான், இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் காஷ்மீர். ஸோ அவங்க 2 பேருமே வந்து இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட தான் திரும்ப பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. They had 4 demands. Inclusion of Ladakh in the 6th schedule of the constitution. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் 6th schedule தாங்க, அப்புறம் எங்களுக்கு ஸ்டேட் ஆக்கிடுங்க, யூனியன் டெரிட்டரியா வேணாம், ஸ்டேட் வேணும். மூணாவது, செப்பரேட் லோக்சபா சீட். ஒரே ஒரு லோக்சபாலாம் பத்தாது, லேக் ஒரு லோக்சபா வேணும், கார்கில் ஒன்று வேணும், 2 லோக்சபா சீட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வேகன்சிஸ்லாம் வேக்கண்டாக இருக்குல்ல, அதில் லடாக்கி மக்கள் மட்டும்தான் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அதான் வந்து இதோட என்டையர் ஸ்டோரி. புரிஞ்சிச்சா? ஸோ அவங்களோட 4 கோரிக்கையில் இந்த மெயின் கோரிக்கை, முதல் கோரிக்கை பூர்த்தி ஆகலைங்கிறதுனால தான் திரும்ப இந்த ப்ரொடெஸ்டே ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 2019 அந்த கதை தான். ஸோ லேண்ட், ஜாப்ஸ், கல்ச்சுரல் ஐடென்டிட்டி போனதுனால அவங்களுக்கு பிரச்சனையாக வந்தது. ஸோ இதான் அந்த 4 கோரிக்கை. திஸ் இஸ் தி பேக்ரவுண்ட் பிஹைண்ட் தி என்டையர் திங். வாட் இஸ் த காசஸ் ஆஃப் ப்ரொடெக்ட்? ஆப்சன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். நோ எலெக்டட் லெஜிஸ்லேச்சர் லைக் டெல்லி ஆர் புதுச்சேரி. ஸோ அதனால பவர் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் தி அன்எலெக்டட் லெஃப்டினன்ட் கவர்னர். இதுக்கு முன்னாடி வந்து லடாக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு ஒன்று இருந்துச்சு. வென் இட் 370 இருந்து ஸ்டேட்டாக இருந்தபோது, அது என்னதான் ஸ்டேட் எம்எல்ஏவாக இருந்தாலும் லடாக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு ஒரு கவுன்சில் இருந்து அதில் இருக்க மெம்பர்ஸ் தான் வந்து தே ஹேட் அ லாட் ஆஃப் பவர்ஸ். அந்த பவர்ஸ்லாம் இப்போ 370 ஸ்கிராப் ஆன பிறகு போயிடுச்சு. ஸோ எங்ககிட்ட அந்த பவர் இப்போ போயிடுச்சுங்கிறத நவ் தே ஆர் ரியலைசிங். ஸோ லேண்ட் அண்ட் ஜாப் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ், ஃபியர் ஆஃப் அவுட் சைடர்ஸ் பையிங் லேண்ட், கெட்டிங் ஜாப்ஸ் அண்ட் சேஞ்சிங் த டெமோகிராஃபிக்ஸ். ஸோ ஏர்லியர் ஆர்டிகல் 370
35A protected the locals. Now there is no such safeguards. So obviously well integration varna ella nadakkum, but tribal people are resistive about the integration. Demand for inclusion in the 6th schedule to secure the land, culture and environment, jobs and other constitutional guarantees. So tribal population of Ladakh வந்து it is almost 79% of their இது வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் இருக்காங்க பழைய சென்சஸ் படி. இப்போ இன்னும் அதிகமாக இருக்காங்க. ஸோ 6th ஷெட்யூலில் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது எலிஜிபிள் தான். அதில் இருக்க மெயின் கண்டிஷன். Preservation of cultural identity. Inclusion in 6th schedule will provide legal safeguards to protect Ladakh's unique culture and heritage and customs. So எல்லாம் general point தான். Political representation இல்லை, lack of job security and land security இல்லை. 6th schedule டிமாண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து லோக்கல் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. அப்புறம் என்வாரன்மெண்டல் கன்சர்ன்ஸ். பூட்டான் மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. என்னன்னா டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் எங்களுக்கு வேணாம். டூரிசம்ங்கிற பேரில் எல்லாரும் வந்து பொல்யூட் பண்ணுறது எங்களுக்கு வேணாம். ஏன்னா பைக் எடுத்துகிட்டு எல்லாரும் லடாக் போகிறாங்களே, அதனால் அவங்களோட டூரிசம் பெனிஃபிட் தான் ஆகுது. ஆனால் என்ன ஆகுதுன்னா எக்கோசிஸ்டம் வந்து நிறைய வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மைனிங் அண்ட் டூரிசம் எக்ஸ்பேன்ஷனால ஃப்ரெஜைல் எக்கோசிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது. அதுக்கு ஒரு லிமிட் வைக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. ஸோ மார்ஜினலைசேஷன் ஆஃப் லோக்கல் கவுன்சில். அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில்ஸ் ஆஃப் லே அண்ட் கார்கிலுக்கு வந்து பவரே இப்போ இல்லை, யூடி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த பிறகு. Strategic concern. Local argue that strong local participation is necessary given Ladakh's border with China and Pakistan. ஒரு சைடில் சைனா, இன்னொரு சைடில் பாகிஸ்தான் பார்டர் இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டான ஏரியா, அதனால் வி நீட் அவர் அட்டானமின்றாங்க. கவர்மெண்ட் இதே பாயிண்ட்டை சொல்லி 6th ஷெட்யூல் கொடுக்காம கவர்மெண்ட் டினை பண்ணுறதுக்கு காரணமும் இதே தான். என்னென்னா இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஏரியாவில் இருக்குது, சைனா கூட இப்போ தான் பிரச்சனை போயிட்டுருக்கு. 6th ஷெட்யூல் அட்டானமி கொடுத்துட்டா எங்களால் டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நார்த் ஈஸ்ட்டில் மட்டும் கொடுத்துருக்கோங்களே, அங்கேயும் வந்து மியான்மரில் பார்டர் இருக்குது, சைனா கூட அருணாச்சலில் பார்டர் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நார்த் ஈஸ்ட்டில் மட்டும் 6th ஷெட்யூல் இருந்தால் ஏன் எங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் தான் இட் இஸ் கோயிங் ஆன். ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கு சொல்யூஷன் வந்துடும். ஸோ வில் சி. ஸோ கொஞ்சம் காசஸ்னால் அது எழுதுறதுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸு, கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இப்போ 6th ஷெட்யூல் பற்றி ப்ரீஃபாக வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தோன்னா 6th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனோட ரெஃபரன்ஸ் வந்து ஆர்டிகல் 244. ஸோ இப்போதைக்கு 6th ஷெட்யூல் ஸ்டேட்டஸ் வந்து 4 ஸ்டேட்டுக்கு இருக்குது. 4மே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். அதுக்கு தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். ஸோ ஏடிஎம் ஸ்கொயர் இந்த 4 பேருக்கு. அப்போ நாகாலாண்டுக்கெலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாகாலாண்டு, மணிப்பூருக்குலாம் வந்து 371குள்ளே இருக்குது. ஸோ 371ல் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஆர்டிகல் 6 ஷெட்யூல் 6ல் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. மேகாலயாவில் யூ ஹேவ் காசி ஹில்ஸ் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். மேகாலயாவில் 3 ஏரியா, காசி, ஜெயண்டியா, காரோ, 3த்துக்குமே அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருக்குது. மிசோராமில் சக்மா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அண்ட் லாய் அண்ட் மாரா. இங்கே மிசோராமில் ஒரு 3 இருக்குது, திரிபுராவில் 1 இருக்குது, அசாமில் 3 இருக்குது. ஸோ மொத்தம் 10 ஏரியாவுக்கு வந்து 6th ஷெட்யூல் ஸ்டேட்டஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அசாமுக்கு இருக்குன்னா நாட் தி என்டையர் அசாம். அசாமில் திமா ஹசாவ் ரீஜனும், கர்பி ஆங்லாங் ரீஜனும், போடோலேண்ட் ரீஜனுக்கு மட்டும் 6th ஷெட்யூல் ஸ்டேட்டஸ் இருக்குது. அதே மாதிரி மிசோராமில் இந்த 3 ஏரியா, சக்மா, லாய் அண்ட் மாரா, அதே மாதிரி காசி, காரோ, ஜெயண்டியா, இந்த ஏரியாஸ்க்கு மட்டும்தான் அந்த ஸ்டேட்டஸ் இருக்குது. அந்த ஏரியாவுக்கு மட்டும் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா இது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட். 6th ஷெட்யூல் ஸ்டேட்டஸுங்கிறது என்டையர் ஸ்டேட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. ஒன்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 6th ஷெட்யூல் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, ஸோ எதை வச்சு கொடுக்குறாங்கன்னா ட்ரைபல் பாப்புலேஷன் அதிகமாக தான் கொடுப்பாங்க. வந்துருச்சுன்னா தே கேன் கிரியேட் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ். அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதான் வந்து பாலிட்டியில் நீங்கள் படிப்பீங்க. அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்னா இப்போ நம்மளோட டிஸ்ட்ரிக்டை யார் வந்து ரூல் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நம்மளோட டிஸ்ட்ரிக்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எஸ்பி இருக்காங்க, அண்ட் நமக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், எம்எல்ஏஸ் இருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்னு ஒரு 4 எம்எல்ஏ இருப்பாங்க, ஒரு எம்பி இருப்பார். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் வச்சுருக்கோம். அப்புறம் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இருக்குது. ஆனால் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனும் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ சீஃப் மினிஸ்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் கூட கம்மி தான். இப்போ நம்ம ஊரில் சீஃப் மினிஸ்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஹையஸ்ட். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் 6th ஷெட்யூலில் போயிட்டீங்கன்னா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இஸ் ஹேவிங் தி பவர் டு ரூல் தட் ஏரியா செப்பரேட்லி. அண்ட் அவங்களுக்கு ஒரு சில பவர் டெலிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கவர்னர் வில் ஹாவ் தி ரோல் டு டைரக்ட்லி என்ஷோர் தட் அட்டானமி இஸ் கிவன். ஸோ அது அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் கன்சிஸ்ட் ஆஃப் 30 மெம்பர்ஸ். மொத்தம் 30 பேர் இருப்பாங்க. 4 பேர் வந்து இட் இஸ் நாமினேட்டட் பை கவர்னர், 26 பேர் வந்து பீப்புள் வில் பி ஓட்டிங். அந்த டிஸ்ட்ரிக்ட் மக்கள் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக ஓட் பண்ணி 26 ரெப்ரஸன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் கவர்னர் 4 பேரை நாமினேட் பண்ணுவார். இந்த 30 பேர் கொண்ட பாடி தான் அந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் ரூல் பண்ணுவாங்க.
எனி ஸ்டேட் கவர்மெண்டோட ஆக்ட் வில் அப்ளை டு ஏடிசி ஒன்லி வித் தி கன்சென்ட் ஆஃப் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். எனி ஸ்கீம்ஸ் ஆர் எனி ப்ராஜெக்ட்ஸ் ஆர் எனி ஸ்கீம் எது போட்டாலும் ஏடிசியோட அப்ரூவல் இல்லாமல் அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வராது. ஸோ அது ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அட்டானமி கொடுக்கும். ஸோ இப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் வந்துருச்சுன்னா டேரெக்டாக 30 பேர் எங்கள் ரெப்ரஸன்டேஷன் இருப்பாங்க, நாங்கள் வந்து அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் 6th ஷெட்யூல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. ஸோ புரிஞ்சிச்சா? இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரே ட்ரைபல் குரூப் ஃபுல்லாகவும் இருக்காது. ஒரு கிராமத்தில் ஒரு குரூப் இருக்குது, இன்னொரு கிராமத்தில் வேறு குரூப் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒரு அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் நினச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து ஒரு வில்லேஜ் 1ன்னு ஒன்று இருக்குது, வில்லேஜ் 2ன்னு ஒன்று இருக்குது, இங்கே ஒரு ட்ரைப் இருக்குது, இங்கே ஒரு ட்ரைப் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து அட்டானமஸ் வில்லேஜ் கவுன்சிலை உருவாக்கிக்கலாம், ஒரு ஹைரார்கி. ஸோ இந்த வில்லேஜ் கவுன்சில் தான் இந்த வில்லேஜ் கான்டேஷன் எடுக்கும், இந்த வில்லேஜ் கவுன்சில் இந்த வில்லேஜ் கான்டேஷன் எடுக்கும், இந்த 2 வில்லேஜ் கமிஷனும் இந்த ஏடிசி கீழே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு ஹைரார்கி அவங்க உருவாக்குறாங்க அண்டர் 6th ஷெட்யூல். இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் இந்த 10 ஏரியாவுக்கு இருக்குது. அதில் எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு தான் லடாக் பீப்புள் ஆர் ஆஸ்கிங். So governor is empowered to organize and reorganize autonomous district, establish autonomous district council. District council, each autonomous district has a district council consisting of 30 members. 4 are nominated by governor and 26 are elected. So பாலிட்டியில் லக்ஷ்மிகாந்த் படிக்கிறப்போ அந்த 5th 6th ஷெட்யூலை நல்லபடியாக படிச்சிருங்க. ஓகே. Powers of the council. District and regional council administer the areas under their jurisdiction. ஸோ இவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னா, தே கேன் மேக் லாஸ். அது வந்து ஒரு லெஜிஸ்லேச்சர் மாதிரி இருந்து லாவே பண்ணலாம் அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்காக. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் லா பண்ணுற பவர்லாம் இல்லை, இருக்கிற லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பவர் தான். பட் இவங்களுக்கு லாவை கொண்டு வர பவரே இருக்குது இன் மேட்டர்ஸ் ஃபார் லேண்டு. ஸோ லேண்டு, ஃபாரஸ்ட்டு, வாட்டர், ஷிஃப்டிங் கல்டிவேஷன், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அந்த சிவில் கோடு இருக்குது. லோக்கல் சிவில் கோடு அந்த ட்ரைபு மரபுபடி அவங்க என்ன வேணால் வச்சுக்கலாம். அதுதான் வந்து அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் இருக்குது. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்தியாவில் கொண்டு வரதுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி தடையாக இருக்கிறது ட்ரைபல் ரைட்ஸ் தான். ஸோ ட்ரைபல் பீப்புள் ஆர் நாட் அக்செப்டிங் இட். ஏன்னா அவங்களுக்கு வந்து தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் சிவில் கோட் விச் இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் ஷெட்யூல் 5 அண்ட் ஷெட்யூல் 6. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ், சோஷியல் கஸ்டம்ஸ், பட் ஆல் சச் லா ரிக்வயர் தி அசென்ட் ஆஃப் கவர்னர். ஸோ இவங்க என்ன, இதோட ப்ரொசீஜர் என்னன்னா, இப்போ எப்படி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒரு லா பண்ணால் கவர்னர் கிட்ட போய் அசென்ட் வாங்கி அது லா ஆகுதோ, அதே மாதிரி ஏடிசி ஒரு லா பண்ணாலும் கவர்னர் கிட்ட அசென்ட் வாங்கி தான் லா வரும். அங்கே சீஃப் மினிஸ்டர் பட் வந்து அதில் வந்து அதில் அந்த அட்டானமியெல்லாம் வந்து அங்கே டிஸ்கிரிஷன் இருக்கா இல்லையா கவர்னருக்கு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ கவர்னர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வில் ஆக்ட் இன் தி டிஸ்கிரிஷன். தே கேன் கான்ஸ்டிடியூட் வில்லேஜ் கவுன்சில் ஆர் கோர்ட்ஸ் டு ஃபார் தி லோக்கல். அவங்க வந்து லோக்கல் கோர்ட்ஸை உருவாக்கிக்கலாம் ஃபார் தேர் ஓன் சூட்ஸ். They hear appeals from them. The jurisdiction of the High Court over the suits and cases are specified by the governor. ஸோ இதிலிருந்து அப்பீல் வந்து அவங்க உருவாக்குற கோர்ட்டோட அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கவர்னர் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ பொதுவாக அது எடுக்க மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் கேன் எஸ்டாப்ளிஷ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் மேனேஜ் பிரைமரி ஸ்கூல்ஸ். ஸோ தே கேன் ரன் ஸ்கூல்ஸ், தே கேன் ரன் ஹாஸ்பிட்டல்ஸ், தே கேன் ரன் மார்க்கெட்ஸ், ஃபிஷரிஸ் அண்ட் ஆல் ரோட்ஸ். ஸோ என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனும் அவங்க கண்ட்ரோலில் வருது. தே ஆர் எம்பவர்ட் டு அசஸ் அண்ட் கலெக்ட் லேண்ட் ரெவன்யூ. லேண்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுற பவர் இருக்குது, டாக்ஸஸ் போடுற பவர் இருக்குது. நம்மளோட லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு நிறைய டாக்ஸேஷன் பவரை கொடுக்கல, ஆனால் ஏடிசிக்கு கொடுக்கணும். அது கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. நம்ம கான்ஸ்டியூஷனில் 73rd அமெண்ட்மெண்ட்டில் அது வாலண்டரின்னு வச்சுட்டோம். வாலண்டரியாக வச்சுக்கிட்டதுனால எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய பவர் அவங்களுக்கு கொடுக்கல, 11th ஷெட்யூல்லையும் 12th ஷெட்யூல்லையும். ஆனால் 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூலில் மென்ஷனே பண்ணிட்டாங்க இது கொடுத்தாகணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் 11th 12th ஷெட்யூல், இப்போ நம்மளாம் 11th and 12th ஷெட்யூலில் இருக்கும் பஞ்சாயத்து இல்லை முனிசிபாலிட்டிக்கில். நமக்கு அத்தனை பவர் வந்து வாலண்டரியாக இருக்கிறதுனால கொடுக்கல. ஆனால் அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் ஆகிடுச்சு 5th and 6th ஷெட்யூலில். ஸோ அதான் வந்து வி ஹாவ் டு நோட் ஹியர். ஸோ கிளியரா? இதான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம முக்கியமாக படிக்கணும். ஸோ இந்த கதை தான் ஹோம் மினிஸ்ட்ரி 2003 வந்து தே பிராட் சேஃப் கார்ட்ஸ் மீட்டிங் பண்ணி பிரசிடென்ட் ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ரிசர்வேஷன், லாங்குவேஜ், டொமிசைல், காம்போசிஷனுக்கு வந்து ரீசெண்டாக ஆர்டர் கொண்டு வந்தாங்க. 85% ரிசர்வேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸில் 85% ரிசர்வேஷன் லடாக்கிக்கு தான். அண்ட் 1/3 ஆஃப் தி ரிசர்வேஷன் உமனுக்கும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் போட்டி அண்ட் புர்கி அப்படிங்கிறது லடாக்கி லாங்குவேஜஸ். ஸோ டிபெட்டோ ஆரிஜின் இருக்கிற லாங்குவேஜஸ் சைனோ டிபெட்டியன் ஃபேமிலியில் வரும். போட்டி அண்ட் புர்கிங்கிறது வந்து டிராவிடியனோ இல்லைனா வந்து இண்டோ யூரோப்பியனோ இல்லை, இட் இஸ் பார்ட் ஆஃப் சைனோ டிபெட்டியன் ஃபேமிலி. ஸோ அந்த லாங்குவேஜஸ்க்கு வந்து தே ஹவ் கிவன் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ். ஸோ அவங்களோட கோரிக்கை இல்லை. ஸோ இதெல்லாம் தான் லாங்குவேஜ், ரிசர்வேஷன் அண்ட் ரெண்டுமே கொண்டு வந்த உடனே ஒரு கட்ட செல்ஃப் ரியலைசேஷன் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அவங்க வந்து தே ஆர் ஸ்டெட்ஃபாஸ்ட் தட் they want 6th schedule. Their core demand of state good and include of 6th schedule have not been met, but center hesitant to grant 6th schedule status. எதனால? நேஷனல் செக்யூரிட்டி, சைனா பார்டர் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னைக்கு நாம இவங்க 6th schedule கொடுத்தா அப்போ நாட்டில் இருக்கிற எல்லா ஏரியாலையும் 6th schedule வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஸோ அப்போ வந்து அது இன்னொரு பிரச்சனையை உருவாக்கும். அண்ணா நகர் 6th ஷெட்யூல் வேணும் அப்படின்னு யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் சட்டம்லாம் கொஞ்சம் படிச்சுட்டதுனால எங்களுக்கு 6th ஷெட்யூல் வேணும், ரைட்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். எங்கள் நான் முதல்ல 25,000 பத்தாது, 80,000 வேணும். அந்த மாதிரி ஃபியர் ஆஃப் வீக்கனிங், இப்படி ஜோக் பண்ணக்கூடாது. அதை ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்ஸில் ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சுட்டா அது வந்து இட் வில் ஸ்டார்ட் டு கம். நெக்ஸ்ட் வந்து ஃபியர் ஆஃப் வீக்கனிங் டைரக்ட் யூனியன் கண்ட்ரோல் இன் தி சென்சிட்டிவ் ஏரியா. ஸோ சைனா பார்டர் இருக்கிறதுனால அங்கே டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் வேணுங்கிறதுனால தான் நாங்கள் யூடிஏ ஆக்கணும், காஷ்மீரையும் யூடி ஆக்கணும், உங்களையும் யூடி ஆக்கணும். அங்கே நீங்கள் 6th ஷெட்யூல் கொடுத்து இன்னும் அட்டானமஸ் ஆச்சுன்னா எங்களால் டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டே அவங்க வந்து வைக்கிறாங்க. லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹர்டில்ஸ், 6th ஷெட்யூல் கொடுக்கணும்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஹர்டலாக வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பிளிசிட்லி ரிசர்வ் 6th ஷெட்யூல் ஸ்டேட்டஸ் டு தி நார்த் ஈஸ்ட் ரீஜன் while tribal areas on the other parts of the country are covered under 5th ஷெட்யூல் தான். ஏன்னா 6th ஷெட்யூல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஏரியாஸ் இந்த அதர் ரீஜன்ஸ்க்கு 5th ஷெட்யூலும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வரப்பட்டது தான் 6th ஷெட்யூல் அப்படின்னு நம்ம ஒன்று வச்சுருக்கோம். அதனால் அது கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ ரோட்ஸ் இப்போது 370 ஸ்கிராப் பண்ணும்போது கவர்மெண்ட் பண்ணது ப்ராமிஸ் என்னன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் டெவலப்மெண்ட் சூப்பராக வந்துடும் அப்படின்னு. அந்த டெவலப்மெண்ட் வரணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்ஸு, ரயில்வேஸ் இதெல்லாம் வரணும். இதெல்லாம் வரணும்னா வந்து நமக்கு வந்து 6th ஷெட்யூல் இருந்தால் அது வந்து ஒரு தடையாக இருக்குது டு அக்வயர் லேண்ட் அண்ட் டூ தி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. ஸோ டூரிசம் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரணும்னா 6th ஷெட்யூல் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து வைக்கிறாங்க. வை 6th ஷெட்யூல் ஸ்டேட்டஸ் இஸ் நாட் கிவனுங்கிறதையும் நம்ம படிக்கணும். வெறும் வந்து ஏன் கொடுக்குறாங்கிற ஒரு சைடு மட்டும் படிக்கக்கூடாது, ஏன் கொடுக்கணுங்கிறது, ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிற சைட்ஸும் இருக்குது. நேஷனல் செக்யூரிட்டி இருக்குது, ஸ்பில் ஓவர் ஃபார் அதர் ஸ்டேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி இது கொடுத்தாச்சு. ஸோ அதனால் இதை பண்ணிடலாம். வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் 6th ஷெட்யூல் ஆர் சிமிலர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் ஆர்டிகல் 371 கொண்டு வரணும். எது 6th ஷெட்யூல் கொடுக்கணும் இல்லை ஆர்டிகல் 371குள்ள ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஹில் கவுன்சில் வித் மோர் பவர்ஸ். ஹில் கவுன்சில்ஸை இன்னும் நிறைய பவர்ஸ் கொடுத்து நம்ம வந்து மேபி ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஜாப் அண்ட் லேண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ லேண்ட் ரைட்ஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு லா கொண்டு வரலாம். ஹிமாச்சல்லையும் உத்தரகண்ட்லையும் நம்ம ஆல்ரெடி லாஸ் கொண்டு வந்த மாதிரி. என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன், என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்லாம் ஒழுங்காக நடத்தலாம். அதெல்லாம் தானே ஒரு ட்ரிகர் பாயிண்டாக இருந்திருக்கு. ஒழுங்கான பப்ளிக் ஹியரிங் நடத்தலை அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. அதனால தான் அப்போ எங்கள் லேண்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஏன் லேண்டை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற கோரிக்கைக்கு அவங்க போகிறாங்க. பப்ளிக் ஹியரிங் ஒழுங்காக நடக்காத போது இந்த மாதிரி இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட ஹியரிங் நடத்தாமல் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஒழுங்காக பப்ளிக் ஹியரிங் நடத்தணும். டயலாக் தான். ஸோ லடாக் அபெக்ஸ் கவுன்சிலாக இருக்கட்டும், இல்லை கார்கில் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், இவங்களுடைய டோட்டல் டயலாக் மெக்கானிசமை ஸ்ட்ரென்தன் பண்ணி பேஸ்ட் ஆன் கன்சென்சஸாக ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு தான். எதை டேரெக்டாக அதை கொடுத்து முடிச்சிடலாம், இல்லை இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸும் கவர்மெண்ட் வந்து வென்ச்சர் பண்ணி அவங்கள வந்து கன்சென்சஸ் ஓரியன்டாக ஒத்துக்க வைக்கலாம். இதுதான் வந்து வே ஃபார்வர்ட். அண்ட் பிஃபோர் வைண்டிங் அப் இந்த டாபிக் பிரேக் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குட்டி அடிஷன். நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அது என்னதுன்னா, எந்த ஆர்டிகல் கீழே இந்த ஆக்ட் வருது? ஆர்டிகல் 22. இப்போ தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பாலிட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. 22 ஞாபகம் இருக்கா? ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அண்ட் புனிட்டிவ் டிடென்ஷன் பற்றி பேசுறது ஆர்டிகல் 22. ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா தப்புக்கு தண்டனை கொடுக்கறது புனிட்டிவ். ஒருத்தர் தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே தப்பை செய்ய விடாமல் அவனை தடுக்கணும் அப்படின்னு சொல்றது ப்ரிவென்டிவ். ஸோ இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து வேர்ல்டில் இருக்க நிறைய மெச்சூர் டெமோக்ரஸிஸில் இல்லை, பட் இந்தியாவில் மட்டும் ஸ்டில் வி ஹவ் ரீடைன்ட் இட். ஸோ அதில் நிறைய ஆக்ட்ஸ் போட்டிருக்கோம். நான் அந்த போட்ட ஆக்ட்ஸ் எல்லாமே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் சுப்ரீம் கோர்ட்டு அதை ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மீசா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் ஆர் தடா, இந்த ஆக்டெல்லாம் இப்போ இல்லை, ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரொம்ப ட்ரெக்கோனியன் ப்ரொவிஷன்ஸ் இருந்தது அப்படின்னு. அதில் மிச்சமாக இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் தி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் தான் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். இதை மட்டும் இன்னும் வச்சிருக்கோம். நேஷனல் செக்யூரிட்டிக்கு த்ரெட்டு வர மாதிரி சுச்சுவேஷன் வரும்பொழுது அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் தான் இந்த என்எஸ்ஏல இருக்குது. அந்த ஆக்டுக்கு கீழே தான் சோனம் வாங்சக்கை இப்போ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணி எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னா ராஜஸ்தானுக்கு கொண்டு போயிட்டாங்களாம். நீ ஏன்னா அந்த ஸ்டேட்டில் வச்சுக்க மாட்டாங்க, ராஜஸ்தானில் ஜோத்பூரில் வச்சிருக்கிறதா அவங்க மனைவி வந்து சொன்னாங்க. ஸோ பிரச்சனை நார்மல் ஆனோன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ என்எஸ்ஏ எம்பவர்ஸ் கவர்மெண்ட் டு ஆக்ட் ப்ரிவென்டிவ்லி அகேன்ஸ்ட் இண்டிவிஜுவல். ஸோ இந்த ஆக்டில் போட்டுட்டா என்னன்னா பெயிலாம் கிடையாது, கவர்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுமோ பண்ணலாம். இவங்களுக்கு ஒரே ஒரு அப்பீல் மெக்கானிசம் தான் இருக்கும். நம்ம அது ஆர்டிகல் 22லேயே இருக்குது. ஹைகோர்ட் அட்வைசரி போர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி பண்ணலாம். ஸோ நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் எம்பவர்ஸ் கவர்மெண்ட் அஸ் ப்ரிவென்டிவ்லி அகேன்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் சீன் அஸ் அ த்ரெட் டு தி பப்ளிக் ஆர்டர். இதுதான் ப்ரிலிம்ஸில் வரும். ப்ரிலிம்ஸில் எது கேட்பாங்கன்னா என்எஸ்ஏவோட ப்ரொவிஷன்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம இதை படிக்கணும். இப்போ நம்ம இந்த என்டையர் லடாக் படிப்போம், 6th ஷெட்யூல் படிப்போம், ஏன் ப்ரொட்டஸ்ட் வருதுன்னு படிப்போம்.
எதை படிக்கணும் அப்படின்னா இதை தான் படிக்கணும். இதுதான் ப்ரிலிம்ஸில் நமக்கு கேள்வியாக வரப்போகுது. ஸோ பப்ளிக் ஆர்டர் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி என்எஸ்ஏ வந்து 1980 கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்கன்னா அப்போ இருந்த ஒரு ட்ரெக்கோனியனான ஒரு ஆக்ட் எதுனா மிசாவில் நிறைய பேர் ஜெயிலில் போயிருப்பாங்க. இங்கே இதெல்லாம் லோகோ இதெல்லாம் பச்சைலாம் குத்திருப்பாங்க, இப்படி உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்தாலே அவனுக்கு தெரியுது மிசால ஜெயிலுக்கு போனவன் அப்படின்னு. பேட்டை படம் பார்த்தது இல்லையா நீங்கள்? பேட்டை படத்தோட ரெஃபரன்ஸ் தான் சொல்கிறேன். மிசால உள்ளே போனவங்களுக்குலாம் வந்து அந்த நம்பர்ஸ் போட்டுருப்பாங்க. அதில் ரஜினி வந்து மிசால உள்ளே போன மாதிரி அந்த சீன் இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் நம்ம சீஃப் மினிஸ்டர் கூட மிசால அரெஸ்டாக இருந்தார் 1976. ஸோ இந்த மாதிரி மிசால நிறைய பேர் அப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ட்ரெக்கோனியனாக இருக்குன்னு சொல்லி அதை ஸ்கிராப் பண்ண பிறகு அப்போ நேஷனல் செக்யூரிட்டிக்கு நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு வரும்போது சரி அதுக்கு ஒரு லெஸ் ட்ரெக்கோனியனாக அவன் கொண்டு வரலான்னு சொல்லி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ NSA empowers center and state to detain individuals to prevent them from acting in a manner prejudicial to the defense of India. ஆக்சுவலி பேட்டையில் அந்த டயலாக் வரும்போது மிஸ்ஸானா என்னன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அதோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுதான் தான் டயலாக் புரியும். இப்போ உங்களுக்கு புரியும் மேபி. ப்ரிஜுடிஷியல் டு தி டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட டிஃபென்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நடந்துக்கிட்டாலோ, ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் பவர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேசிட்டாலோ, செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் ஆர் எசென்ஷியல் சப்ளைஸ், இதுக்கு அகெயின்ஸ்டாக எது நடந்தாலும் அவங்க மேலே வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில் நம்ம வந்து டீடைன் பண்ணலாம். ஸோ இதில் யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் போலீஸ் கமிஷனர்ஸ் ரெண்டு பேருக்குமே அதில் வந்து பவர் கொடுக்கலாம். இஃப் இட் இஸ் ஆத்தரைஸ்ட் அரெஸ்ட்னா ரெண்டு பேருமே அதை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கு இருக்கான், பார்த்து யூஸ் பண்ணுங்கள் சரியா, எல்லார் மேலேயும் போடாதீங்க. Unlike an arrest under criminal law, NSA's detention is preventive, not punitive. It is designed to prevent an individual from committing an act or harmful deed. Detention order under the NSA can be executed like warrant of arrest. இதில் வந்து வாரண்ட்லாம் தேவையில்லை, அவனை NSAல அரெஸ்ட் பண்ணுறோம் இந்த ரீசனுக்காக அப்படின்னு சொல்லி கலெக்டர் கொடுத்தாலே போதும். Once detained, a person can be held in specified places and moved across states and subject to conditions. கவர்மெண்ட் சொல்கிற கண்டிஷன்ஸை கேட்டுக்கிட்டு அவர் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இந்தியாவை எங்கே வேணால் கொண்டு போயிட்டு அவரை வந்து வைக்கலாம். ஏன்னா அவர் அந்த லோக்கல் ஏரியாவில் இருந்தால் பிரச்சனை பண்ணுவார் அப்படிங்கிறதுனால வேற ஊரில் போய் வச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரோ காலிஸ்தானி சப்போர்ட்டர் அம்ரித்பால் சிங், அவர் தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக காலிஸ்தானி மூமெண்ட்டை இன்டென்சிஃபை பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அவரை இதில் அரெஸ்ட் பண்ணி எங்கே கூட்டு போனாங்கன்னா அசாமில் கொண்டு போனாங்க. அவர் அங்கே அசாமில் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. ஸோ அண்ட் இன்ஜினியர் ரஷீத் ஆஃப் இது காஷ்மீர், ஸோ ரெண்டு பேருமே வந்து ஹூ ஆர் இன் ஜெயில் பட் ஒன் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்று அம்ரித்பால் சிங், இன்னொன்று இந்த இன்ஜினியர் ரஷீத். டிடென்ஷன் ஆர்டர் அண்டர் NSA லைக் வாரண்ட் தான். ஒன்ஸ் detained, a person can be held in a specified places. Act mandates that grounds of detention must be communicated to detainee within 5 days and 15 days. 15 நாளுக்குள்ளே சொல்லிடணும் ஏன் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ரீசன். அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். அந்த பர்டிகுலர் அரெஸ்டாரில் அவருக்கு லாயர் ரெப்ரசென்ட் பண்ணலாமா, ரெப்ரசென்ட் பண்ணலாம். லாயர் ரெப்ரசென்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட பேசணும், ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பேசி, சில சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசி, இங்கே பாருங்கப்பா நான் இதுக்காக தான் பண்ணேன், எனக்கு கேஸ் போடாதீங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி தான் வெளியே வர முடியுமே தவிர கோர்ட் ப்ராசஸ்ங்கிறது கிடையாது. ஸோ ஸ்டேட் தட் detainee has the right to make a representation to the government and advisory board of high court judges. அண்ட் இதுக்கு ஒரு அப்பீல் வேணுங்கிறதுக்காக தான் அட்வைசரி போர்டு கொண்டு வரணுங்கிறத நம்ம 22 வரும்போதே அதை கொண்டு வந்தோம். என்னதுன்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கொண்ட ஒரு அட்வைசரி பெஞ்ச் இருக்கும், அவங்க கிட்ட 3 வாரத்துக்குள்ள இந்த கேஸை கொண்டு போகணும். தே கேன் டிசைட் வெதர் தட் பர்சன் கேன் கண்டினியூ ஆர் நாட். ஸோ அப் டு 3 வீக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். வித்தின் 3 வீக்ஸ்க்குள்ள அந்த ஹைகோர்ட் அட்வைசரி போர்டு கிட்ட போகணும். ஹைகோர்ட் அட்வைசரி போர்டு ஓகே இவரை டீடைன் பண்ணது சரிதான் அப்படின்ட்டானா சரியாக வச்சுக்கலாம். இல்லை இவங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னால் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஹைகோர்ட் அட்வைசரி போர்டு கிட்ட லாயர் ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியாது. லாயர் ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட் டீடைன் பண்ண கவர்மெண்ட் கிட்ட தான், போலீஸ் கிட்ட தான் பண்ண முடியுமே தவிர அந்த ஹைகோர்ட் போர்டு வந்து இண்டிபெண்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் போலீஸ் சொல்கிறது பேச்சு தான் கேட்டு நடந்துக்கிறாங்க. இட் ஆல்சோ சேஸ் தட் detainee has the right to make representation to government. Advisory board of high court judges must review the case within 3 weeks, releasing the detainee if no sufficient cases. Detention cannot be exceed 12 months. ஓகே, மேக்ஸிமம் 12 months தான் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது இதில் ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. Before the advisory boards. And government also can withhold facts in public interest. Advisory board கிட்ட கவர்மெண்ட் வந்து ஒரு சில ஃபேக்டை கூட சொல்லாமல் கூட இருக்கலாம். அதனால வைட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து இவரோட என்ஜிஓஸ்க்கும் வந்து FCRA லைசன்ஸை வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் கல்ச்சுரல் மூவ்மெண்ட் ஆஃப் லடாக் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ வச்சிருக்காரு. ஹிமாலயன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் லடாக் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன், அவர் அந்த 3 Idiotsல வர்ற அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு அந்த என்ஜிஓக்கு இருந்த
அப்ரூவல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இவர் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டதுனால. ஸோ ஆக்சுவலி ஒரு நல்ல மனுஷன் தான். இந்த மாதிரி தண்டனைலாம் அவருக்கு தேவையில்லை. ஸோ சீக்கிரமாக அதை அவர் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.